வணக்கம் டிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிராக ஐநாவில் முறைப்பாடு, எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து. கண்டி மாவட்டத்தில் மீள்குடியேற்ற பணிகளை விரைவுபடுத்துங்கள், ஜனாதிபதி உத்தரவு. மகிந்த மீது கை வைத்தால் அழிவு நிச்சயம், ஆளும் தரப்புக்கு கடும் எச்சரிக்கை. இலங்கையில் 42 அபாய வலயங்கள் அடையாளம், சுகாதார அமைச்சின் எச்சரிக்கை. உயிரிழந்த கபிர சந்திரசேனவின் கைபேசி தரவுகளை பெற நீதிமன்றம் உத்தரவு. 33 நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுப்பு, பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 200 மில்லிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு. வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன், அனுரவுக்கு நன்றி தெரிவித்த தமிழக முதலமைச்சர். ட்ரம்ப் இன்று சீனா பயணம். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய வரைபடம். அமெரிக்காவிற்கு ஈரான் விடுத்த எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். மே தின பேரணியில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையால் நீதித்துறை சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான், ரஞ்சித் மத்தும பண்டார, தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட 24 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறைப்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகத்தின் நீதிபதிகள் மற்றும் சட்டவாளர்கள் சுதந்திரம் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளருக்கு இந்த முறைப்பாட்டு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் ஜனாதிபதி 2026 மே 25 வழங்கப்படவிருக்கும் ஒரு நீதித்துறைக்கு தீர்ப்பு குறித்து பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் பொதுமக்கள் அதனை கைதட்டி வரவேற்க முடியும் என்றும் ஜனாதிபதி தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கை நிலுவையில் உள்ள நீதிமன்ற தீர்ப்பு குறித்த முன் அறிவு இருப்பது போன்ற தோற்றம் உணரப்பட்ட அல்லது உண்மையான நிர்வாக தலையீட்டின் ஆபத்து, நீதித்துறை நடுநிலைமை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவு ஆகிய கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது. அத்துடன் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் வரவிருக்கும் ஒரு குறிப்பிட்ட முடிவை குறிப்பிடும் துல்லியத்தன்மை என்பன தீர்ப்பில் முறையற்ற செல்வாக்கு செலுத்தப்படலாம் என்ற நிச்சயமான அச்சத்தை உருவாக்குகின்றது. இத்தகைய கருத்துக்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் நம்பகத்தன்மையையும் சீர்குலைக்கக்கூடும் என்று இலங்கை சட்டவாளர்கள் சங்கம் முறைப்படி கவலை தெரிவித்துள்ளது. டிட்வா அனர்த்த நிலைமையினால் வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்காக தேவையான காணிகளை விடுவிக்கும் செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து பிரதேச செயலக மட்டத்தில் கேட்டறிந்த ஜனாதிபதி எழுந்துள்ள சிக்கல்களை தீர்த்து அந்த பணிகளை விரைவாக நிறைவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். கண்டி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளிக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தின் மக்களில் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டஈடு வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டார். அனர்த்தத்தின் கண்டி மாவட்டத்தில் 12,169 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதில் மீள்குடியேற்றப்பட்ட வேண்டிய அதிக ஆபத்தான பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் 1,583 ஆகும். அத்துடன் கொடுப்பனவு சிக்கல்கள் உள்ள 2,304 வீடுகளும் என்பிஆரை பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கைகள் கிடைக்க வேண்டிய 3,795 வீடுகளும் உள்ளன. இதன்படி தற்போது உறுதியாக கொடுப்பனவுகளை வழங்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை 4,888 ஆகும். மகிந்த ராஜபக்ச திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தது. விசாரணையின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறிய போது அங்கு திரண்ட மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மனோஜ் கமகே உரையாற்றினார்.
விசாரணைக்கான காலம் குறித்து அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். மே மாதம் என்பது பிரபாகரனின் கதையை முடித்த மாதமாகும். அதனால் தான் இந்த மாதத்தை அரசு குறிவைத்துள்ளது. பிரபாகரனின் ஆத்மாவை சாந்தியடைய வைக்கவே ஆளுந்தரப்பு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றது. மஹிந்த ராஜபக்சவை ஒரு சிங்கம் என வர்ணித்த அவர் ஒருபோதும் குகைக்குள் ஓடி ஒளிய மாட்டார் என்றும் சட்டத்திற்கு மதிப்பளித்து நேரடியாக வந்து வாக்குமூலம் வழங்கி சென்றுள்ளார் என்றும் கூறியுள்ளார். திரைசேரி பிணைமுறை மோசடி மற்றும் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர்களை இதன்போன்று அழைத்து வந்து விசாரிக்க அரசுக்கு துணிவிருக்கின்றதா என்று அவர் சவால் விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச என்பவர் இந்த நாட்டு அரசியல் கலாச்சாரம் அவர் மீது கை வைத்தால் அழிவுதான் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அப்போது அவர் தெரிவித்தது, புலம்பெயர் தமிழ் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதிலும் 42 அதி அபாய வலயங்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 14 மரணங்களும் சம்பவித்துள்ளன. மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டின் நிலவும் தொடர்ச்சியான மழைக்கால வானிலை காரணமாக டெங்கு பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கரை எச்சரித்துள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன என்பவரின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வசந்த அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். விசாரணையின் போது மரணமடைந்தவர்களின் உடலிலிருந்து பெறப்பட்ட 2 இரத்த மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை பெறுவதற்கு அனுமதி கோரப்பட்டது. மேலும் உயிரிழந்தவரின் கைபேசியில் முக அடையாள பாதுகாப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதனை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் கைபேசியை தயாரித்த நிறுவனம் அல்லது தொடர்புடைய தொழில்நுட்ப நிறுவனத்திடம் ஒப்படைத்து அதில் உள்ள தரவுகளை பெற தேவையான நீதிமன்ற உத்தரவை வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட உயிரிழந்தவரின் கழுத்தில் இருந்த பட்டி அரசு ரசாயன பகுப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என நீதவான் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த போலீசார் குறித்த பொருள் வழங்கு பொருளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அதற்கு பின்னர் பகுப்பாய்விற்காக ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில மருந்துகள் மற்றும் இனம் தெரியாத மருந்து துண்டுகள் தொடர்பாகவும் நீதவான் கேள்வி எழுப்பியிருந்தார். அவை மரண பரிசோதனை நடத்திய மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் நகர்த்தல் பத்திரம் மூலம் அரசு ரசாயன பகுப்பாளரிடம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் கோரிக்கைகளுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை அடுத்து முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவியிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 17 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது பெருக்கெடுத்து வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 6 மணி நிலவரப்படி இந்த தகவல் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMBSD ஹேரத் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பெருக்கெடுக்கும் பிரதான நீர்த்தேக்கங்களில் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனி, பதுளை மாவட்டத்தின் அம்பேவெல, ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மௌவார, லுணுகம, ஹிர, திசவாவி, வீரவில, ஜோதவாவி மற்றும் ஹிரஹெல ஆகிய நீர்த்தேக்கங்கள் உள்ளடக்குகின்றன. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் அம்பலகுளவி, உஸ்கெல, சியாம்லகமுவ, மாகல்ல மற்றும் தெதுரோயா நீர்த்தேக்கங்களும், கண்டி மாவட்டத்தின் நாளந்த மற்றும் வேமெடில்ல நீர்த்தேக்கங்களும், மொனராகலை மாவட்டத்தின் அலிகுட்டஹெர நீர்த்தேக்கமும், மன்னார் மாவட்டத்தின் ஜோதாவாவியும் தற்போது பெருக்கெடுத்து வருகின்றன. குறிப்பாக ராஜாங்க
வேளாங்கண்ணி நீர்த்தேக்கங்களின் 12 வான்கலவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 14,000 கன அடிக்கும் அதிகமான நீர் கலா ஓயாவிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதேபோல் லுலும்கவில நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4,100 கன அடிக்கும் அதிகமான நீர் கிரிந்தி ஓயாவிற்கும் வெரகிர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 2,400 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களும் மிக அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேல் மாகாணம், சப்ரகமுவ, வடமேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, காலி, மாத்தறை மாவட்டங்களுக்கு பலத்த மழை குறித்த எச்சரிக்கை அறிக்கையொன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு அருகாமையில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்போது நிலவி வரும் மழை நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வாழ்த்து செய்திக்கு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர், இலங்கை ஜனாதிபதி கௌரவ குமார திசாநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் என தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வர்த்தக ரீதியான ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்து செய்தியில் இலங்கையும் தமிழ்நாடும் இடையிலான நீண்டகால வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார். இலங்கையும் தமிழ்நாடு வரலாறு, கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் தலைமுறைகள் கடந்த மக்கள் உறவுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் இலங்கையையும் இந்தியாவையும் இருதரப்பு உறவுகளையும் கூட்டாண்மையுடன் தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் நிலையில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே அண்டை நாட்டு தலைவர்களிடமிருந்து கிடைத்த வாழ்த்தும் அதற்கு முதலமைச்சர் அளித்துள்ள நாகரிகமான பதிலும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று சீனாவிற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். சுமார் ஒரு தசாப்த காலத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவென வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் இது ஒரு தீர்மானம் மிக்க தருணம் என அந்த அறிக்கைகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. 2025 அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் சந்தித்த பின்னர் அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் முதல் விஜயம் இதுவாகும். மேலும் 2025 ஜனவரி 20 தனது 2வது ஜனாதிபதி பதவிக்காலத்தை தொடங்கிய பின்னர் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதலாவது சீன விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தை சிக்கல்கள் குறித்து இதன்போது கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவை அமெரிக்க கொடியுடன் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள கணக்கில் ட்ரம்ப் இந்த வரைபடத்தை பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நாடு அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறுவது குறித்து எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கவில்லை என்று கூறி நாளுக்கு பிறகு ட்ரம்பின் கருத்து வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்த ட்ரம்ப் எண்ணெய் வளம்
மிக்க வெனிசுலாவை அமெரிக்காவின் புதிய மாநிலமாக மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறியிருந்தார். இருப்பினும் இந்த யோசனையை நிராகரித்த டெல்சி வெனிசுலா மக்களின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் உறுதியாக தெரிவித்திருந்தார். அமெரிக்கா தனது சமாதான திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவியதுடன் இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இரு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதன் காரணமாக நிலையான சமாதானத்தை நோக்கிய நகர்வு நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. ஈரான் மக்கள் கொண்டுள்ள உரிமைகளை தமது 14 அம்ச சமாதான முன்மொழிவுகளில் குறிப்பிட்டவாறு அங்கீகரிப்பதை தவிர அமெரிக்காவிற்கு வேறு வழியில்லை என ஈரான் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கம் முன்னதாக ஒரு முன்மொழிவை வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.